எனை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் திணை இளவு என்னும் பயனளிக்கும் அதில் செத்தொழியும் நாள் எமக்கு திருநாளாகும். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். வழக்கத்தை விடவும் இன்றைக்கு சூரியன் வெகு சீக்கிரமாகவே மறைந்திருக்கிறது என கருவூர்காரர்கள் சொன்னார்கள். இத்தனை நிலாக்கள் இங்கே இருக்கிற போது ஒரே ஒரு சூரியனால் என்ன செய்துவிட முடியும்? அதனால் ஒரு ஊர் எத்துணை அழகான ஊராக இருக்க முடியும் என்பதற்கு உங்கள் ஊர் ஒரு உதாரணம். கவிஞனுக்கும் கருவூருக்கும் ஒரு இணக்கம் இருக்கிறது. என்ன தெரியுமா? நாங்கள் நூல்களின் வழியாக மனங்களை இழுக்கிறோம், நீங்கள் நூல்களின் வழியாக மானங்களை காக்கிறீர்கள். அந்த ஊருக்கு சொந்தக்காரர்கள். இன்னும் சொல்ல போனால் எல்லா ஊரிலும் உருவாகத்தான் பார்ப்பார்கள். ஆனால் உங்கள் ஊர் மட்டும்தான் கருவாக பார்த்த ஊர், கருவூர் என்று அழைக்கப்படுகிற ஊர். இதையும் தாண்டி ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் தளபதியின் ரசிகன். இருந்தாலும் என்னை அழைத்திருப்பது தல வா பாளையம். எல்லாரும் ஊருக்குள்ளேதான் சூழ்ச்சமங்கள் வைத்திருப்பார்கள். நீங்கள் ஊரின் பேருக்குள்ளேயே சூழ்ச்சமத்தை சுமந்திருக்கிற ஊருக்கு சொந்தக்காரர்கள். தலவாப்பாளையம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஊரில், இந்த கல்லூரியில் உங்கள் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியில் அவங்களோட சேர்த்து நானும் பார்க்கறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இங்கே சின்னதாக 2 விஷயம் மட்டும் சொல்லலாம். இந்த வாழ்க்கையை வேறு எது மாதிரியும் வாழ வேண்டாம், எல்லாரும் பேனா மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம். ஏன்னா பேனா இருக்கிறதுலையே பெரிய ஆச்சரியமான ஒன்று. ஒரு கவிதையின் வழியாக பேனாவை இப்படி சொல்லலாம். பேனாவே, நீ என்ன மதத்தை சேர்ந்திருக்கிறாய்? தொப்பி அணிந்திருக்கிறாயே, நீ என்ன இஸ்லாமியனா? முள் முடி சூடி இருக்கிறாயே, நீ என்ன கிறித்தவனா? எழுதும்போது பட்டை தீட்டுகிறாயே, நீ என்ன இந்துவா? இல்லை, எல்லாமும் இருப்பதால் தான் நீ பேனா. ஒரு பேனாவாக வாழ்ந்துவிட்டு போக நீங்கள் எல்லோரும் விருப்பப்படுவீர்களேயானால் இந்த வாழ்க்கை உங்களுக்கானது. அதனால் இந்த பெரிய வாழ்க்கையை உங்கள் எல்லாருக்கான வாழ்க்கையாக மாற்றிக்கணுன்னா ஒரே விஷயம்தான். தனக்காக வாழ்கிறவர்களை இந்த பூமி இருக்கிற வரைதான் நினைவில் கொள்ளும். பிறர்க்காக வாழ்கிறவர்களை மட்டும்தான் இறந்த பிறகும் நினைவில் கொள்ளும். நினைப்பில் வச்சுக்கோங்க. என்ன வண்ணத்தில் இருக்கிறோம் என்பதல்ல வாழ்க்கை, எப்படியான எண்ணத்தில் இருக்கிறோங்கிறதான் வாழ்க்கை. வெள்ளையாய் இருந்தாலும் வெற்றி பெறலாம், கருப்பாய் இருந்தாலும் வெற்றி பெறலாம். வெள்ளையாய் இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கு ஆகச் சிறந்த உதாரணம் ஐயா APJ அப்துல் கலாம். கருப்பாய் இருந்தாலும் வெற்றி பெறலாம் என்பதற்கு கர்ம வீரர் காமராஜர். இப்படி வண்ணங்களால் ஜெயித்தவர்களை விடவும் எண்ணங்களால் ஜெயித்த மனிதர்களை கொண்ட பூமி தமிழ் சமூகமும் தமிழ் பூமியும். இங்கு இருக்கிற மாணவர்களிலே இந்த கல்லூரிக்கும் சேர்த்து ஒரே ஒரு சின்ன வேண்டுகோளை மட்டும் வைக்கிறேன். தயவு செய்து எல்லா கல்வி நிறுவனங்களும் மாணவர்களின் உருவாக்கத்தை நிறுத்திவிட்டு மனிதர்களின் உருவாக்கத்தை பெருக்குங்கள். இந்த சமூகத்திற்கு மாணவர்களை விட மனிதர்கள் தான் அதிகம் தேவைப்படுகிறார்கள். அதனால் ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ண வேண்டாம். அருகில் இருக்கிற மனிதன் அழுகிற போது துடைக்கிற கை உன் கரங்களாகவும் மற்றவனின் புன்னகைக்கு காரணமான உதடுகள் உன் உதடுகளாகவும் இருப்பீர்களேயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை விட வெற்றியாளரும் உன்னை விட அழகானவனும் வேறு யாருமே கிடையாது. அதனால் எது அழகுன்னு யாராவது கூப்பிட்டு கேட்டால் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லு, பிறர் மகிழ புன்னகைக்கும் ஒவ்வொரு மனிதனும் அழகுதான். வெள்ளையாகவோ கருப்பாகவோ இருக்கிறான் என்பதில் இல்லை அழகு, என்ன எண்ணத்தில் இருக்கிறான் என்பதுதான் அழகு. அத்துணை அழகான மனிதர்களாக நீங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும்னு தாய் தமிழை மீண்டும் ஒரு முறை கேட்டு ஒரு சின்னதாக ஒரு கவிதை மட்டும் சொல்லிடலாமா? ஏன்னா என்னை விடவும் இந்த மேடையை அலங்கரிக்க 3 நட்சத்திரங்களை இங்கே அழைத்திருக்கிறீர்கள். அவர்களுக்கான இந்த மேடையை விட்டுட்டு போகணுன்னு ஆசை. அதனால் ஒரே ஒரு கவிதை. எல்லாருக்கும் தாய் பிடிக்கும்ல, அம்மாவை பிடிக்காத யாராவது இருப்போமா? அதனால் அம்மா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு கவிதை. அஞ்சோ ஆயிரமோ அணுக்களில் ஒன்று மட்டும்
பூமியை பார்க்கணுன்னு அழகா ஆசையில் குதிக்குதப்பா. கருப்பு உலகத்தில் கல்லீரல் பக்கத்தில் கரு ஒன்று கலையா உதிக்குதப்பா. இந்த இருட்டு உலகத்தில் இருக்காதவன் எவனும் இல்லை, பெத்தவலை மதிக்காதவன் பிறந்தும் எந்த பயனும் இல்லை. உருட்டு கண்ணும் ஒடுங்கின கைகாலும், உருட்டு கண்ணும் ஒடுங்கின கைகாலும் ஒதுங்கித்தான் இருக்குமப்பா. ஆத்தாவுக்கு ஒன்றை தவிர மற்றதெல்லாம் மறக்குமப்பா. ஆண்டியோ அரசனோ முடவனோ முட்டாளோ 300 நாள் முடங்கித்தான் கிடக்கணும். எங்கே முழுசாக சாப்பிட்டா மூச்சு முட்டுமோன்னு, வயிறு நிறையா சாப்பிட்டா என் வம்சத்துக்கு வலிக்குமோன்னு குறையா சாப்பிடும் பாதகத்தி தரணியெல்லாம் சொல்லணுமா நான் உன்னை பற்றி. பன்னீர் தெளித்து பாசத்தில் பாய விரிச்சு என்ன அழைக்க உறவெல்லாம் சிரிச்சிச்சு. அடிவயிறு உட்பட என் அம்மாவுக்கு வலிச்சிச்சு. அப்போ கூட கண்ணா அழாதுன்னு ஆத்தா கை என்ன அணைச்சிச்சு. இந்த பந்த பாசத்துக்குத்தான் 10 மாதம் இருந்தேன்னு புரிஞ்சிச்சு. பக்கத்தில் வந்து பார்த்த இவன் பாட்டி கூட எனக்கு பயமாத்தான் தெரிஞ்சிச்சு. ஊசி போன குழம்பும் ஆத்தா கையில் அமிர்தம்தான். அம்மா மட்டும் இல்லைன்னா இந்த உலகம் என்னைக்கும் கலகம்தான். உளுந்தங்கஞ்சோ உருட்டுன சோறோ ஊட்டி விடையில் ஆத்தா உட்லாண்டு ஹோட்டலப்பா. உன் உடம்புல வலியோ நெஞ்சுக்குள்ளே சலியோ அவ மடி ஆப்ரேஷன் தேட்டரப்பா. 10 நாள் எம்மடியில் 1 கிலோ கல் வச்சா கூட கத்தி கதறி இருப்பேன். என் வயிற்றை நானே கிழிச்செறிஞ்சிருப்பேன். ஆனால் 10 மாதம் பக்குவமாக நீ இருந்து தூக்கத்தையும் தான் திறந்து என்ன காத்தாயே. ஒன்றை நினைக்கையில் உள்மனசில் ரத்தம் முழுகுதம்மா. கண்ணு ரெண்டும் தானாக அழுகுதம்மா. அம்மா ஒரே ஒரு ஆசை தான், அடுத்த ஒரு சென்மத்தில் ஒன்றை நான் சுமக்க என் உதிரமெல்லாம் துடிக்க எம்மடியில் நீ வந்து பறக்கணும். வையமெல்லாம் வந்து வாழ்த்த வானம் போல நீ செழிக்க ஊர் மெச்ச ஒன்னையும் நான் வளர்க்கணும். கல்லா பெட்டியில் தான் காசை சேர்க்கணும். நீ கை குழந்தையா தவழுறதை என் கண்ணால் பார்க்கணும். இந்த ஒரு சென்மத்துக்கு இது மட்டும் போதும் அம்மா. இனி எத்தனை சென்மம் எடுத்தாலும் நீ வச்ச பாசத்துக்கு கைமாறு ஏது அம்மா. உளமாற நினச்சி உண்மையத்தான் புரிஞ்சு பருத்தி பூவா பாசத்தோட பழகி பார்த்தா ஒவ்வொரு பொண்ணும் தாய்க்கு சமந்தான். தாய் தமிழை செழிக்க வச்சது தஞ்சாவூர் மண்ணு. இத்தனை பெருமைக்கும் காரணம் என் தாயும் ஒரு பொண்ணு. அதனால அம்மா அப்பா அப்படிங்கிற அந்த இரு பெரும் மனிதர்களை ரொம்ப அழகாக பார்த்துக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் எப்படியா இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் செய்கிற செயல் சரியாக தப்பான்னு நீங்கள் உணரணுன்னா உங்கள் அம்மா அப்பா கிட்ட நீங்கள் செய்கிற செயலை சொல்ல முடியும்னா செய், இல்லைன்னா செய்யாது. அதுதான் சரி, அதான் தப்பு. அதனால் தாய் தந்தையை மதிக்கிற பிள்ளைகளாக இந்த மண்ணில் இந்த அத்துணை பிள்ளைகளும் இருப்பீர்களே. ஆனால் என்னை விடவும் மகிழ்வது யாரும் இல்லை. விண்மீன்கள் கேட்டுடு வெறும் மீன்கள் வேண்டாமடா. அட வானம் என்னடா அதை தாண்டி நீ செல்லடா. மழை போல என்றுமே புது வேர்வை நீ சிந்துடா. காட்டாறு கோட்டில் நிற்காதடா. தடை தாண்டி ஓடு நீ ஓடுடா. போகும் பாதையில் கோடி பள்ளம் தோன்றலாம். ஓடு நீ ஒரு அருவி சீரிடும் வழியிலே. ஆணி என்பதும் நாளை ஏனியாகலாம். யாவும் நீ தொடவே மாறிடும் நொடியிலே. உதைக்காத பந்தில் என்றுமே வேகங்கள் இல்லையே. நடக்காத காலுக்கென்றுமே ஊர் இல்லையே. உன்னெஞ்சில் உள்ள சக்தியை நண்பா நீ நம்பிடு. இதுதானே வாழ்க்கை தத்துவம். வா வென்றிடு. நன்றி, வணக்கம். சிம்பிளா ஒரே விஷயம், வாழ்க்கையில் என்னவா இருக்க போகிறோம் நம்ம கையில் தான் இருக்குது. 2 ரூபாய்க்கு குங்குமம் வாங்குகிறோம், 2000 ரூபாய்க்கு செருப்பு வாங்குகிறோம். 2000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினாலும் காலில் தான் போடுறோம், 2 ரூபாய்க்கு குங்குமம் வாங்கினாலும் நெத்தியில் தான் வைக்கிறோம். குங்குமமாக இருக்க போகிறோமா செருப்பாக இருக்க போகிறோம்? வாழ்க்கை உங்கள் கையில். நன்றி. M. Kumarasamy College of Engineering, Talavapalayam, Karur.